ஹலோ கனிங் சேனல் பீப்புள். நம்ம ரஜினிகாந்த் சாருக்கு இப்போ உடம்பு முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து ரெக்கவர் ஆகிட்டுருக்காரு. இப்போ ஆனால் வீடு திரும்பிட்டாரு அப்படின்ற மாதிரியும் தகவல் காலையிலேருந்து நியூஸ் சேனல்ஸ் ஃபுல்லாக வந்து சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு லீக் வீடியோஸ் கண்டிப்பாக வந்திருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒருத்தர் வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி, அதுவும் தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து அவர் ஹாஸ்பிட்டல் நடந்து வரா மாதிரியும் இல்லை ஹாஸ்பிட்டலில் வந்து சம்திங் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது ஏதோ ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக சர்க்குலேட் ஆகும், ஃபோட்டோஸாக சர்க்குலேட் ஆகும். இதில் எந்த அளவுக்குமே வந்து வரவே இல்லையே, உண்மையாகவே அவர் வந்து ஹாஸ்பிட்டல் தான் இருக்காரா இல்லை வீடு திரும்பிட்டாரா, என்ன தான் கதை அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்றதுனால ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாருமே போயஸ் கார்டன் அவரோட வீடு இருக்குங்களே அங்கே போயிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பெரிய அளவில் வந்து எல்லாருமே வந்து சூழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னும் போது ஃபேன்ஸோட கரகோஷங்கள் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஏற்கனவே வந்து பர்த்டேஸ்லாம் வந்தாலே ரஜினிகாந்த் சாருக்கு அங்கே வந்து எல்லாமே ஜனம் சேர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவருக்கு உடம்பு சரியாமல் வீடு திரும்பிட்டாரு அப்படின்னும் போது இன்னும் ஜனங்கள் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை பார்த்தோன்னே வந்து அங்கே போலீஸ்லாம் வந்து சூழ ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லாருமே வந்து ஓகேப்பா, இப்போ வரையும் ஒரு ரஜினிகாந்த் சார் ரெஸ்ட் எடுக்கணும், உங்களோட சத்தம்லாம் அங்கே கேட்டுச்சுன்னா அவர் வந்து ரொம்பவே வந்து மன அலைச்சலுக்கு ஆளாக ஓடாரு, அதனால் வந்து நீங்கள் வந்து இங்கேருந்து கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட்டாக கேட்டிருக்காங்களாம். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஹாப்பி நியூஸில் இருக்கணும் அப்படின்றதுக்காக ரஜினிகாந்த் சார் எங்ககிட்ட பர்சனலாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி வேட்டையன் அண்ட் கூலி ப்ரொடக்ஷன்ஸ் டீம் வந்து இப்போ பேசியிருக்காங்க. ஸோ அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் ஃபேன்ஸ் எல்லாருமே எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது ரொம்பவே வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து என்னோட படத்தோட ரெண்டு படத்துலேருந்து ஒரு அப்டேட்டை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்க்கு வந்து அழிச்சிருங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் வந்து ஜாலியாகிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் வந்து அதை பற்றி பேசாமல் கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பாங்க, கொஞ்சமாக நிம்மதியாக இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஹெல்ப்பை பண்ணுங்கன்னு சொல்லி ரஜினிகாந்த் சார் பர்சனலாக கூலி டீம் கிட்ட பேசியிருக்காரு. ஸோ அதனால் வந்து அது பேசவே ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞ்சு போயிருக்காங்க. ஏன்னா போயஸ் கார்டன் அப்படின்றது பெரிய செலிபிரிட்டி அண்ட் விஐபி ஏரியா. அங்கே வந்து இந்த மாதிரியான ஜனங்கள் வந்து சூழ ஆரம்பிச்சிட்டாங்க, அது பெரிய பெரிய அளவில் பெருக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒரு பெரிய வந்து சட்ட சிக்கலுக்கு ஆளாக்கப்படுவாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி முன்னேற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த விஷயம் சோசியல் மீடியா செம்ம வைரலாக ஆகிட்டுருக்கு. நீங்கள் சீக்கிரமாக வந்து ரெக்கவர் ஆகிட்டு மறுபடியும் வந்து படங்கள் நடிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட நம்மளோட தளபதி இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து விக்கிரவாண்டியில் வந்து மாநாட்டுக்கான ஏற்பாடுகள், அதாவது வந்து பந்தக்கால் நட்டுறது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து காலையில் 4:30 மணிக்கெலாம் வந்து ஆரம்பிச்சிட்ருக்காங்களாம். அதான் நல்ல நேரம் அப்படின்றதுனால காலையிலே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஊரில் இருக்க பெரிய மசூதிகள், அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல இருக்க புனித நீர்கள்லாம் வாங்கி, கோவில்கள், அது மட்டும் இல்லாமல் சர்ச்சுகள்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி அங்கே இடத்துல வந்து அந்த நீர்கள்லாம் கொண்டு வரப்பட்டு இப்போ வந்து பூமி பூஜை அப்படின்றது ஆரம்பிச்சிருக்காங்களாம். கிட்டத்தட்ட வந்து வெறும் பூமி பூஜை பந்தக்கால் நட்டுறாங்க, அதுக்கே வந்து ஜனத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஜனம் வந்திருக்கு. இன்னும் வந்து கிட்டத்தட்ட வந்து மாநாடு இது வந்து வந்துருச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ரொம்பவே பதறி போயிருக்காங்க. இதுக்காக விஜய் சார் நிறைய வந்து அட்வைசஸ்லாம் வந்து ட்விட்டரில் போட்டிருக்காரு. நம்ம வந்து எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும், நம்மள மாதிரி யாருமே வந்து அந்த மாதிரி பண்ணிருக்க முடியாதுன்ற மாதிரி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் ட்விட்டரில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.